கிட்டத்தட்ட 9 பேர ஒரே நொடியில கொன்ற இந்த பிக் பாஸ் ஜூலி. ஒட்டுமொத்த திமுகவினர்கள் அவங்க எல்லார்கிட்டயுமே சேர்ந்துகிட்டு, அரட்டை அடிச்சுக்கிட்டு, கூத்தடிச்சுக்கிட்டு இருக்கிற அதே பிக் பாஸ் ஜூலி. "யாருடி நீ? இத்தன நாள் எங்க இருந்த? திடீர்னு உனக்கு எதுக்குடி இந்த வேலையெல்லாம்?" அப்படின்னு ஒட்டுமொத்த தமிழக மக்கள், நான் கிடையாது, ஒட்டுமொத்த தமிழக மக்கள் எல்லாருமே இப்ப இந்த பிக் பாஸ் ஜூலிய காரி துப்புறாங்க. எல்லாருமே சரமாரியாக, கடுமையாக திட்டி தீர்க்கிறாங்க. அப்படிப்பட்ட விஷயத்த தான் பல வருஷம் கழிச்சு இப்ப திரும்பவும் வெளிய மீடியாவுக்கு வந்திருக்க இந்த பிக் பாஸ் ஜூலி. தமிழக மக்கள் எல்லாருக்குமே நான் நல்லது பண்ண போறேன் அப்படின்னு இப்ப தமிழக மக்கள் எல்லாருமே காரி துப்புற மாதிரியான இந்த பொண்ணு மேல காரி துப்புற மாதிரியான விஷயத்த தான் இப்ப இன்னைக்கு இந்த பொண்ணு செஞ்சிருக்கு. ஸோ அப்படி இந்த பிக் பாஸ் ஜூலி என்னதான் பண்ணுச்சு? முக்கியமா தளபதி விஜய் அவருடைய ரசிகர்கள் எல்லாருமே பயங்கரமா கொந்தளிச்சு போயிருக்காங்க இந்த பொண்ணு மேல. அப்படி என்னதான் நடந்துச்சு அப்படிங்கிற முழு விவரம் எல்லாத்தையுமே இப்ப பார்க்கலாம். அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதாவது விஜய் அவர்கள் வேலூரில் அவர் நடத்தியிருந்த அந்த மாநாட்டில் விஜய் அவர்கள் ஒரு குட்டி ஸ்டோரி ஒன்று சொன்னார். நம்ம எல்லாருமே அதை பார்த்துருந்தோம். ஸோ அந்த ஸ்டோரியில் விஜய் அவர்கள் புல்லு கட்ட ஒரு பையன் மாடு முன்னாடி நீட்டினா அப்படின்னு விஜய் அவர்கள் சொன்னதை இந்த பொண்ணு விஜய் அவர் ஒரு கருத்தை சொல்கிறதுக்காக ஒரு சாராம்சமாக எடுத்துக்கிட்டு ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொன்ன அந்த கதையை நாங்கள் எல்லாம் அப்படியே கஷ்டப்பட்டு நாங்கள் எல்லாருமே ஜல்லிக்கட்டுக்காக போராடி இப்போ ஜல்லிக்கட்டு நல்லா ஸ்மூத்தாக நடந்துகிட்டு இருக்கு, எந்த பிரச்சனையும் இல்லாமல் நடந்துகிட்டு இருக்கு. நீங்கள் வேற திடீர்னு புல்லு கட்டை கொண்டு போய் அந்த பையன் மாடு முன்னாடி நீட்டுற மாதிரி சொல்கிறீங்க. உங்களை ஃபாலோ பண்ணுற இளைஞர்கள் எல்லாருமே சின்ன சின்ன பசங்களும் இருக்காங்க. அவங்க பாட்டுக்கு திரும்பவும் புல்லுக்கட்டை எடுத்துகிட்டு போய் மாடு முன்னாடி நீட்டிட போகிறாங்க. அதனால் மிகப்பெரிய அசம்பாவிதமே நடந்துடும். ஏற்கனவே 50 பேர் இறந்து போயிருக்காங்க. அந்த 50 அப்படியே 500ஆக ஆக்கி விட்டுடாதீங்க, கொஞ்சம் பார்த்து செய்யுங்க விஜய் அண்ணா அப்படிங்கிற மாதிரி. என்னமோ விஜய் அவருக்கு இந்த பொண்ணு நல்லது சொல்கிற மாதிரி, அப்படியே வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுற மாதிரி விஜய் அவரை தாக்கி பேசுகிற மாதிரி இந்த ஜூலி நேற்று ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டு அதில் இந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்லியிருந்துச்சு. அதில் முக்கியமாக எல்லாருக்குமே கோபம் ஏற்படுத்தியிருக்க விஷயமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 50 500ஆக்கி விட்டுடாதீங்க அப்படின்னு இந்த ஜூலி அவர் சொன்ன அந்த விஷயம் இப்போ எல்லாருக்குமே ரொம்ப பெரிய அளவில் கோபத்தை ஏற்படுத்தியிருக்கு. ஏன்னா விஜய் அவர் நடத்தின அந்த பொதுக்குழு கூட்டத்தில் கரூரில் அந்த சம்பவத்தில் இறந்தவங்களுடைய எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா வெறும் 41 தான். அதுக்கு முன்னாடி விஜய் அவர் நடத்தியிருந்த ஒரு சில கூட்டத்தில் 1 2 இழப்புகள் ஏற்பட்டிருந்தாலுமே கரூர் அந்த ஒரு சம்பவம் தான் எல்லார் மனசுலையுமே என்றைக்குமே மறக்க முடியாத சம்பவமாக இருக்கு. ஸோ அந்த விஷயத்தை குறிப்பிட்டு சொல்லக்கூடிய இந்த பிக் பாஸ் ஜூலி பார்த்தீங்கன்னா 41 பேர் ஏற்கனவே நீங்கள் செய்த தவறால் இந்த மாதிரி அவங்க மறைந்து போயிட்டாங்க. திரும்பவும் அந்த மாதிரி ஏதாச்சும் தவறு செஞ்சிடாதீங்க அப்படின்னு தான் ஒரு பொது நல எண்ணத்தோட சொல்லக்கூடிய யாராக இருந்தாலும் சொல்லக்கூடிய ஒரு விஷயமாக நிச்சயமாக இருக்க முடியும். ஆனால் இந்த பிக் பாஸ் ஜூலி பார்த்தீங்கன்னா 41 விட்டுட்டு ஒரேடியாக 50 பேர் ஏற்கனவே இறந்து போயிருக்காங்க, அதை நீங்கள் 500 ஆக்கி விட்டுறாதீங்க அப்படிங்கிற மாதிரி என்னமோ அப்படியே நல்ல மனசு இருக்கிற மாதிரி இப்போ பிக் பாஸ் ஜூலி அவங்க சொன்னது தான் ரொம்ப பெரிய சர்ச்சையான விஷயமாக மாறியிருக்கு. அப்படி 41 பேர் இறந்து போயிருக்க அந்த இடத்துல நீங்கள் ஒரேடியாக அதை 50 அப்படின்னு நீங்கள் கூட்டி சொல்கிறீங்க அப்படின்னா ஒரே நொடியில் கிட்டத்தட்ட 9 பேரை நீங்கள் எண்ணிக்கையில் கூட்டி சொல்கிறப்ப அந்த 9 பேருடைய எண்ணிக்கை என்ன ஆச்சு? அப்படி ஒரே நேரத்தில் ஒரே நொடியில் அந்த 9 பேருடைய எண்ணிக்கையை ரொம்ப சாதாரணமாக கூட்டி சொல்ல முடியுது அப்படின்னா உங்களுடைய மனநிலை எந்த மாதிரியான ஒரு மனநிலைமையாக இருந்துச்சுன்னா 9 பேருடைய அந்த இழப்பு எண்ணிக்கையை அவ்வளவு அசால்ட்டாக 41 இருக்கிற இடத்துல 50 பேர் ஏற்கனவே இழந்துட்டோம், அதை 500 ஆக்கிடாதீங்க அப்படிங்கிற மாதிரி என்னமோ நல்லது நினச்சி சொல்கிற மாதிரி இந்த ஜூலி அவங்க சொல்லியிருக்கிறது கூடுதலாக எப்படி உங்களால் 9 எண்ணிக்கையை அந்த இடத்துல சொல்ல முடிஞ்சுது அப்படின்னு இப்போ ரசிகர்கள் எல்லாருமே விஜய் அவரை ஒரு பக்கம் விமர்சனம் பண்ணி பேசுகிறாங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனாலுமே அந்த ஒரே இடத்துல 9 பேருடைய எண்ணிக்கையை உன்னால் எப்படி உயர்த்தி சொல்ல முடிஞ்சுது அப்படின்னு இப்போ தமிழக மக்கள் அவங்க எல்லாருமே ஜூலி அவங்க வெளியிட்டிருக்க இந்த வீடியோவை பார்த்து எல்லாருமே கோபம் அடைஞ்சிக்கிட்டு வராங்க, கொந்தளிச்சு போயிட்டு இருக்காங்க. ஹாய்ண்ணா ஜூலி, இப்போதான் உங்களுடைய வேலூர் பரப்புரை பார்த்தேன். ஆஸ் யூஷுவல் இந்த பரப்புரையிலே ஒன்றும் இல்லைன்னு வச்சுக்கோங்க. இந்த ஜல்லிக்கட்டு காலையை பற்றின ஒரு குட்டி ஸ்டோரி ஒன்று சொல்லியிருந்தீங்கன்னா அதை கேட்டதுக்கப்புறம் என்னால் பேசாமல் இருக்க முடியல. நீங்க வாட்டுக்கு போற போக்குல ஜல்லிக்கட்டு காலை நின்னுச்சு, அதுக்கு புல்லு கட்ட காமிச்சு ஒரு குழந்தை கூட்டிட்டு போய் ஓரமா விட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பீங்க. உங்களோட கட்சியில இருக்க பாதி பேர் மைனர் ஆளுங்க. நானும் போய் புல்லு கட்ட காட்டுறேன்னு சொல்லி ஏதாச்சும் ஒண்ணு கணக்கு ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது? 50 50ஆவே இருக்கட்டும்னு 500 ஆக்கிடாதீங்க. கஷ்டப்பட்டு எல்லாரும் போராடி ஜல்லிக்கட்டு பெர்மிஷன் வாங்கி வச்சிருக்கோம். இன்னைக்கு அது ப்ராப்பராவும் நடந்துட்டு இருக்கு. உங்களுடைய ரசிகர்கள் போய் புல்லுக்கட்டை காமிச்சு ஏதாச்சும் ஆகி போச்சுன்னா திரும்பி எல்லாம் இங்க போராட யாருக்கும் திராணி இல்லைன்னு கொஞ்சம் பார்த்து பக்குவமா பண்ணுன்னு.
உன் இஷ்டத்துக்கு பேசிட்டு போயிடாதானே. ஸோ இதுக்கு பின்னாடி இருக்கிற முக்கியமான விஷயம் எதுக்கு இத்தனை நாட்கள் கழிச்சு திடீர்னு இந்த ஜூலி அவருக்கு மக்கள் மேலே இந்த இவ்வளோ பெரிய அக்கறை? ஏன் 41 பேர் இழந்தப்ப கூட இந்த அம்மா பெருசாக எந்த ஒரு வாய்ஸ் குரல் கொடுத்த மாதிரியும் தெரியல. ஆனால் இப்போ அந்த 41 50ன்றாங்க, 50 500 ஆயிடுமோ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. திடீர்னு எனப்பா இந்த அம்மாவுக்கு திடீர்னு அக்கறை அப்படின்னு எடுத்து பார்த்தோம்னா இந்த அம்மாவுடைய ஜூலி உடைய பின்புலத்தை எடுத்து பார்த்தோம்னா தான் தெரியுது. பயங்கரமாக நாரி போயிருக்கு. இந்த அம்மா கிட்டத்தட்ட கடந்த ஒரு மாதத்துக்கு மேலாக திமுக அவங்களுடைய ஆதரவாளராகவும், அதாவது எல்லாருமே சொல்கிறாங்களே 200 ஊபி அந்த மாதிரி செயல்படக்கூடிய ஒரு பெண்ணாக இந்த ஜூலி இருந்திருக்காங்க அப்படிங்கிறது எல்லா விஷயமும் இப்போ நோண்ட தான் பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்றா வெளியே தெரிய வந்துட்டுருக்கு. அதாவது இந்த பிக் பாஸ் ஜூலிக்கு சமீபத்தில் தான் எப்பயோ பார்த்தீங்கன்னா கல்யாணம் நடந்திருக்கு. அந்த கல்யாணத்தில் முகமது இக்ரீம் அப்படிங்கிற ஒரு நபரை பார்த்தீங்கன்னா இந்த அம்மா கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஸோ கல்யாணம் பண்ணிக்கிற அவர் கூட சேர்ந்துக்கிட்டு இந்த அம்மா எல்லாருக்குமே போய் பத்திரிக்கையை கொடுத்துருக்காங்க. வீடு வீடாக போய் எங்கள் கல்யாணத்துக்கு வாங்க வாங்க அப்படின்னு பத்திரிக்கை கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பத்திரிக்கையில் இவங்க யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு அந்த புகைப்படம் எல்லாமே எடுத்து இன்ஸ்டாகிராம்லேயே இந்த பிக் பாஸ் ஜூலி பார்த்தீங்கன்னா அவங்க போட்டிருக்காங்க. ஸோ அப்படி யாருக்குடா பத்திரிக்கை கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தா இந்த அம்மாவுடைய கல்யாண கொண்டாட்டத்துக்காக ஃபஸ்ட்டு சேகர் பாபு அவர் வீட்டுக்கு போயிருக்காங்க, உதயநிதி ஸ்டாலின் அவர் வீட்டுக்கு போயிருக்காங்க, இன்னும் ஒரு சில திமுக நிர்வாகிகள் அவங்க எல்லார் வீட்டுக்குமே போய் எங்கள் கல்யாணத்துக்கு வாங்க வாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்குமே நேரடியாக வீட்டுக்கே போய் பார்த்தீங்கன்னா திருமண அழைப்பிதழை கொடுத்துருக்காங்க. இதில் மிக முக்கியமாக இவங்க கொடுக்கக்கூடிய அந்த நபர்களுடைய எண்ணிக்கை எல்லாத்தையுமே பெரும்பாலும் எடுத்து பார்த்தோம்னா எல்லாருமே பார்த்தீங்கன்னா அடுத்துன்னு எல்லாருமே திமுகவை சேர்ந்த நபர்களாக இருக்காங்க. சேகர் பாபு இருக்காரு, இந்த பக்கம் உதயநிதி இருக்காரு, இன்னும் அடுத்தடுத்துன்னு பார்த்தீங்கன்னா லிஸ்ட் நின்றுக்கிட்டே போகுது. திமுக நிர்வாகிகளாக வரிசையாக பார்த்தீங்கன்னா வந்துகிட்டே இருக்காங்க. அப்படி இவங்க 2 பேருமே போய் அடுத்தடுத்துன்னு தேடி கொடுத்தவங்கள பல பேர் 90% பேர் பார்த்தீங்கன்னா எல்லாருமே திமுகவை சேர்ந்தவங்களாக இருக்காங்க. ஆனால் பேச்சுக்கு இந்த பக்கம் பிரேமலதா விஜயகாந்த் அவங்களுக்கும் கொடுத்துருக்காங்க. அதே போல் விஜய் அவருடைய கட்சியை சேர்ந்த புசி ஆனந்த் அவருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பத்திரிகையை கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த ஜூலி அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து மீடியா, சினிமா இந்த மாதிரி டிவி நிகழ்ச்சிகளில் கலந்துக்கக்கூடிய ஒரு பெண். சுற்றி அவங்க பத்திரிகை கொடுக்கக்கூடிய நபர்கள் எல்லாருமே நிச்சயமாக மீடியா, சினிமாவை சேர்ந்தவங்களுக்கு பத்திரிகை கொடுத்துருந்தா பரவாயில்ல. ஆனால் எதுக்காக ஜூலி இப்படி இவங்க அடுத்தடுத்துன்னு அரசியல் சம்மந்தப்பட்டவங்க, முக்கியமாக திமுகவில் இருக்க நிறைய பேருக்கு ஜூலி அவங்க இப்படி வீடாக போய் அவங்க பத்திரிகையை கொடுத்துருக்காங்க. அந்த புகைப்படம் எல்லாத்தையுமே எடுத்து இன்ஸ்டாகிராம்லேயுமே போட்டிருக்காங்க. ஸோ அப்படின்னா நீங்கள் திமுகவுடைய ஆதரவாளரா அப்படின்னு தான் நம்ம எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா யோசிக்க தோணுது. ஸோ இது எல்லாமே இந்த பத்திரிக்கை இந்த அம்மா கொடுத்தப்ப அப்போ தோணலை. இப்போ திடீர்னு விஜய் அவரை பற்றி இந்த புல்லுக்கட்டு கதையை விஜய் அவர்கள் சொன்னார். அதனால் இந்த அம்மாவுக்கு கோபம் வந்து 50 500 ஆக்கிடாதீங்க அப்படின்னு ஒரே நொடியில் 41 பேர் கரூரில் இறந்துருந்தாங்க. அதுக்கடுத்து ஒரு சில கூட்டத்தில் 1-2 பேர் இறந்துருக்காங்க விஜய் அவருடைய கூட்டத்தில். அதை மறுக்க முடியாது. ஒரேடியாக அதை 50 ஆக்கி 50 100 ஆக்கிடாதீங்க அப்படின்னு ஒரே நொடியில் 9 எண்ணிக்கையை இந்த ஜூலி அவங்களால உயர்த்தி சொல்ல முடியுது. அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்துல இவங்க யாருக்கும் முட்டு கொடுக்க தான் இந்த வீடியோ போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தவங்க எல்லாராலையுமே ஒரே நிமிஷத்தில் புரிஞ்சிக்க முடிஞ்சுது. அப்படி திடீர்னு இப்படி மீடியாவுக்கு வந்து நீ யாருக்குமா முட்டு கொடுக்குற அப்படின்னு இப்போ ஜூலி அவங்களுடைய பின்புலத்தை எடுத்து பார்த்தா தான் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக நாரி போயிருக்கு. இந்தம்மா முழுக்க திமுக அவங்களுடைய ஆதரவாளர் புதுசாக உள்ளே நுழைஞ்சிருக்க 200 ஊபி அப்படின்னு சோஷியல் மீடியாவில் இப்போ விஜய் ஆதரவாளர்கள் மக்கள் எல்லாருமே சொல்கிற மாதிரியான ஒரு கேவலமான விஷயத்த தேவையில்லாமல் இவ்வளவு நாள் கழித்து ஒரு வீடியோவை போட்டு தன்னை தானே நார் அடிச்சுக்கிட்ட ஒரு பெண்ணாக தான் இப்போ இந்த பிக் பாஸ் ஜூலியை தற்போது மக்கள் எல்லாருமே பார்க்குறாங்க. ஸோ அந்த வகையில் இப்போ தான் புதுசாக கல்யாணம் ஆயிருக்கு போல இருக்குது. இத்தனை நாட்கள் கழித்து திரும்ப மீடியாவுக்கு உள்ளே வந்து தேவையில்லாமல் விஜய் அவர்களை தொட்டு இப்போ கேட்ட இந்த பிக் பாஸ் ஜூலி அவங்க செஞ்சுருக்க இந்த செயலை பற்றி உங்கள் கருத்து ஏதாச்சும் இருந்தால் அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள்.